ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஐ டெவலப் ஆனதுக்கப்புறமா நிறைய பேர் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு ஏஐயோட நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக வெப்சைட் டெவலப் பண்ணுறாங்க. ஒரு வெப்சைட் மட்டும் கிடையாது, ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு வெப் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணிட முடியும். இதே ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஏஐ இவ்வளோ தூரம் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி சிம்பிளாக நம்ம ப்ரோக்ராமிங் மூலமாக கோட் பண்ணி மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு வெப்சைட்டையும் ஒரு மொபைல் அப்ளிகேஷனையும் பில்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இவ்வளோ தூரம் ஒரு 4 இயர்ஸ் நம்ம கோடிங் ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கும் வெறும் ப்ராம்ப்ட் மூலமாக ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம், ஸோ இதில் எது பெஸ்ட்டு, அதெல்லாம் பார்த்தா நம்ம இந்த வேலை கிளியராக பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜில் என்ன தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல் ஸ்டாக்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட் இந்த ரெண்டையும் சேர்த்து தான் ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபுல் ஸ்டாக்கில் நமக்கு ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா HTML, CSS, JavaScript இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டுக்கு நம்மளுடைய ஸ்டைல்ஸையும் நம்மளுடைய கலர்ஸையும் நமக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் எண்டுக்கு பைத்தான், ஜாவா இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது ஏஐ டெவலப் ஆனதுக்கப்புறமா நிறைய டூல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெப்ளிட் அப்படின்னு டூல் இருக்குது, லவபிள் அப்படின்னு டூல் இருக்குது. ஸோ நீங்கள் ChatGPT, Claude இந்த மாதிரியான டூல்ஸில் கூட கோடை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அது ChatGPTயும் கிளாடும் கோடை தான் கொடுக்குமே தவிர ஒரு வெப்சைட் நமக்கு ரெடி பண்ணி தராது. ஸோ அதுலேருந்து கோடை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு டூலில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டூலில் போய் அதை பேஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு ஒரு வெப்சைட் பில்ட் ஆகுது. அதே ரெப்ளிட் அண்ட் லவபிள் இந்த மாதிரி டூல் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான வெப்சைட்டை அதுவே பில்ட் பண்ணி தரும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு துணி கடைக்கான வெப்சைட் வேணும் அப்படின்னா இல்லை ஏதாச்சும் ஒரு ஷாப்புக்கான வெப்சைட் வேணாலும் நமக்கு என்ன வெப்சைட் வேணுமோ நம்ம என்ன டீட்டெயில்ஸை நம்ம டைப் பண்ணால் மட்டும் போதும். இந்த டைப் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெட்டரான ப்ராம்ப்டை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பெட்டரான வெப்சைட் அப்ளிகேஷன் நமக்கு ரெடியாகி வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் மெயினான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியர் யாராக வேணாலும் நீங்கள் என்ன இது வேணாலும் நீங்கள் ஸ்டடி பண்ணினாலும் உங்களால் ப்ராம்ப்ட் இன்ஜினியராக மாற முடியும். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் ஸ்டடி பண்ணிட்டு வரவங்களால ஈஸியாக அந்த பக்கை கிளியர் பண்ண முடியும். அண்ட் ஏஐ டூல் மூலமாக நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டு வரதுனால அந்த பக்கை நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியாது. ஏஐ என்ன ரிசல்ட் கொடுக்குதோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டை நம்ம பில்ட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இப்போது ஏஐ டெவலப் ஆகிட்டே இருக்கக்கூடிய டைமில் எனக்கு நான் கோடிங் மூலமாக மட்டும் தான் நான் ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா நமக்கு 1000 லைன் ப்ரோக்ராம் எழுதுகிற டெவலப்பர் இப்போ எந்த இதுலையுமே தேவைப்படாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்னதான் கோடிங் நாலேஜ் இருந்தாலும் அதை எவ்வளோ குயிக்காக நீங்கள் முடிக்கிறீங்க அப்படிங்கிறதான் கான்செப்ட். ஸோ பேசிக் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறதுக்கும் ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன்ஸை போட முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ எல்லாராலையும் ஈஸியாக டெவலப்பர் ஆக முடியும். ஸோ எல்லாராலையும் ஈஸியாக வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியும். எல்லாராலையும் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண முடியும். ஸோ உங்கள் இடத்துக்கு ஈஸியாக இன்னொருத்தங்களை ரிப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதே பேசிக் நீங்கள் ப்ரோக்ராம் ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராம் நாலேஜை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏஐயோடைய உதவியால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதும் புரியும். ஸோ அதே டைமில் நம்ம தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம கோடிங் டைப் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஈஸியாக ஏஐ என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கான ப்ரோக்ராமையும் கொடுக்கும். ஸோ நமக்கு என்ன லாங்குவேஜில் வெப்சைட் வேணுமோ அந்த லாங்குவேஜை நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கான ஒரு கான்செப்டை பில்ட் பண்ணி கொடுக்கும். இன்னொரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஏஐ டூல் எல்லாத்தையுமே பில்ட் பண்ணி கொடுக்குமா, ஃப்ரீயாக கொடுக்குமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ரெப்ளிட்டாக இருந்தாலும் சரி, லவபிளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பே பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறோமோ சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தட் கிடையாது. எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு சார்ஜ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ரெப்ளிட்டுக்கும் அந்த டூலுக்கும் நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். கொடுத்தா மட்டும் நமக்கான வெப்சைட் நீட்ஃபுல்லாக மாறும். ஸோ மிச்சம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். ஒரு ரியல் வெப்சைட்டை ரியலாக நம்ம யூஸ் பண்ணி கொண்டு வரக்கூடிய வெப்சைட்டை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பே பண்ணால் மட்டும்தான் அதில் பில்ட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய காமனான டவுட் என்ன அப்படின்னா நான் ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோ சொன்ன மாதிரி நம்ம ப்ரோக்ராமிங் டெவலப் பண்ணிட்டு வரதுக்கும் ஏஐ டூல் மூலமாக யூஸ் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ப்ரோக்ராமிங் தெரியலைன்னா ஈஸியாக யாரால் வேணாலும் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ஏஐ டூலை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அங்கே என்னென்ன ப்ராப்ளம் நடக்குது, ஏதாச்சும் ஒரு எரர் வந்தால் நம்மளால் அதை சால்வ் பண்ணி நம்மளால் கொண்டு போக முடியும். இதில் மெயின் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஐல நீங்கள் கோட் எழுதுறதுனால நம்மளால் குயிக்காக அந்த வெப்சைட்டை முடிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி நம்மளே ஓனாக கோட் எழுதிட்டு தான் ரொம்ப டைமும் ரொம்ப டேஸும் தான் எடுக்குமே தவிர நம்மளால் குயிக்காக பில்ட் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ அதனால் காமனாக நீங்கள் எழுதும்போது பேசிக் ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணிவிட்டு ஏஐ ஹெல்ப்போட ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் அதே மாதிரி ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் நம்ம உட்காந்து ஸ்டடி பண்ணுவோன்னு கேட்டால் தேவை கிடையாது. பேசிக்கான கான்செப்ட்ஸ் இருக்கும். ப்ரோக்ராமிங் HTML பார்த்தீங்கன்னா பேசிக்கான கான்செப்ட், அதே மாதிரி CSS, JavaScript இந்த மாதிரியான பேசிக்கான கான்செப்டை லேர்ன் பண்ணிவிட்டு
ChatGPT, கிளாட் இதனோட ஹெல்ப் மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணி டெய்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். லேர்ன் பண்ணால் மட்டும் தான் நம்ம வந்து இந்த வெப்சைட்டை பில்ட் பண்ணுறதுக்கும் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கும் அந்த ஃபீல்டில் நம்மளால் ரொம்ப நாள் நிற்க முடியும். ஸோ ஈஸியாக நீங்கள் எது பண்ணாலும் நம்ம வந்து ஏஐட்ட கேட்டுக்கலாம். ஏஐ இதுக்கு நமக்கான ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்மளால் வந்து பில்ட் பண்ணவே முடியாது. ஸோ எவ்வளோ தூரம் லேர்ன் பண்ணி நம்ம எவ்வளோ தூரம் கான்செப்டை நம்ம வந்து யோசிச்சு புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கோமோ அவ்வளோ தூரம் இந்த வெப்சைட் அப்ளிகேஷன்ஸ்லையும் மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லையும் சாஃப்ட்வேர் ஃபீல்ட்லையும் நிற்க முடியும். ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ப்ரோக்ராம் எழுதி நீங்கள் கோடை நீங்கள் ப்ரோக்ராம் எழுதி ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணால் மட்டும்தான், ஒரு ப்ரோக்ராம் எழுதி ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணும்போது அதில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஒரு ஏஐ டெவலப்பர், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த மாதிரி சொல்லுவோம். இதே நீங்கள் வந்து எனக்கு வந்து ப்ரோக்ராமே தெரியாது, நான் வந்து வெறும் ChatGPT ஹெல்ப்னாலையும் வெறும் ஏஐ டூலோட ஏஐ ஏஜென்ட்ஸோட ஹெல்ப்னாலையும் மட்டும் என்னால் வெப்சைட் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய நேம் ப்ராம்ப்ட் இன்ஜினியர் தான் மட்டுமே தவிர நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் கிடையாது. ஸோ கண்டிப்பாக கோடையும் பேசிக்காக பில்ட் பண்ண கோடையும் பேசிக்காக லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா ஏஐ டூலை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஏதாச்சும் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.